டியர்ஸ் எல்லோருக்குமே காலை வணக்கம். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்க ஷெட்டு எவ்வளோக்கா போடணும், எவ்வளோ காஸ்ட்டு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. டியர்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஷெட்டு வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு சிம்பிளாக தான் போடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஆட்டு பண்ணைக்குள்ளே வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஷெட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே காஸ்ட் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு சின்னதாக தான் போடணும். அதுவும் கூரை கீற்று இருக்குது இல்லைங்களா, தென்னங்கீற்று, அதில் வாங்கி நீங்கள் 10க்கு 10 இருக்குதுன்னா கூட நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 5 குட்டி 10 குட்டி வாங்கி நீங்கள் அதிலேருந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதில் என்ன நமக்கு நஷ்டம் வருது, என்ன லாபம் வருது, அதுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருது, அதுக்கு என்ன நோய் மேலாண்மையெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் தொழில் கற்றுக்கிட்டு பெரிய ஷெட்டாக போடுங்க. ஏன்னா நம்ம ஒரு தொழில் கற்றுக்காமல் ஷெட்டில் மட்டும் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஆரம்பிக்கணுன்னா கூட 2 lakhs கிட்ட ஆகிடும். சரிங்களா? நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கீட்டில் இந்த அட்டைக்கொட்டாய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இந்த இடத்துல ஒரு தென்னங்கீட்டில் தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல தொழில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது ஒரு 23 ஆட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 100 ஆட்டுக்கு மேலே வச்சுருக்கோம். இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஓகே ஒரு இதுதான் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரங்கள், நமக்கு தேவையான செடி கொடிகள், தட்டு இதெல்லாமே நாங்கள் வைக்க ஆரம்பித்தோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஷெட்டு கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு தான் ஸ்ட்ராங்காக காஸ்ட்லியாக போட்டிருக்கோம். மற்றபடி எதுக்குமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே பறணும் இல்லை அதுக்கு தேவையான எதுவும் நாங்கள் காஸ்ட் அதிகமாக போட கிடையாது. ஜஸ்ட்டு டைமண்ட் ஷேப் வலையை வாங்கி சுற்றியும் கட்டி விட்டுட்டு நம்ம 2ஆக தடுத்துருக்கோம். ட்ரே வாங்கி போட்டிருக்கோம். எப்போவுமே ஷெட்டுக்காக எப்போவுமே அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் தொழில் கற்றுட்டு ஓகே என்னால் வந்து பெருசாக பண்ண முடியுன்ற போது வந்து நீங்கள் ஷெட்டு பெருசாக போடுங்க. இப்போதைக்கு ஜஸ்ட்டு கீற்று கொட்டாய்